இன்றைக்கி நம்ம என்ன கதை பார்க்க போகிறோன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான காமெடியான அண்ட் எமோஷன் கலந்த ஒரு மூவியோட குட்டி ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணாதுன்னு நான் நம்புகிறேன். வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட பேர் பார்லி க்ளவுடி. இந்த படத்தோட ஓப்பன் சீனில் நிறைய கொக்குங்க தன்னோட வாயில் ஒரு சின்ன துணி மூட்டை மாதிரி ஒன்றை தூக்கிக்கிட்டு பறந்து போகுதுங்க. அப்படி இந்த கொக்குங்கெல்லாம் எங்கே பறந்து போகுதுங்கன்னு பார்த்தா, முதல்ல ஒரு கொக்கு ஒரு வீட்டோட ஜன்னலில் அந்த துணி மூட்டையை வச்சுது. உடனே அந்த மூட்டை ஓப்பன் ஆகுது. அந்த மூட்டையில் என்னடா இருக்குதுன்னு பார்த்தா க்யூட்டான குட்டி குழந்தை இருக்குது. உடனே இன்னொரு கொக்கு ஒரு வீட்டு வாசலில் அது கொண்டு வந்த துணி மூட்டையை வைக்குது. அந்த மூட்டையையும் கீழே வச்சதும் ஓப்பன் ஆகுது. அந்த மூட்டையில் 2 அழகான குட்டி பூனைக்குட்டி இருக்குது. இன்னொரு கொக்கு டாகோஸ் கிட்ட ஒரு மூட்டையை வச்சுது. அதில் 2 குட்டி அழகான நாய்க்குட்டி இருந்துச்சு. இப்போ உங்களுக்கெல்லாம் ஓரளவுக்கு இந்த கொக்குங்கெல்லாம் என்னடா தூக்கிட்டு போகுதுங்கன்னு புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். அந்த கொக்குங்கெல்லாம் அதே மாதிரியே ஒவ்வொரு வீட்டுலேயும் ஒரு ஒரு மூட்டையை வச்சுட்டு திரும்ப மேலே பறந்து போகுதுங்க. அங்கே பார்த்தா நிறைய மேகக்கூட்டங்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மேகத்துக்கிட்டேயும் ஒரு ஒரு கொக்கு போகுது. வெள்ளையாக இருக்க மேகங்கள் ஏஞ்சல்ஸ் மாதிரி. அப்போது ஒரு மேகம் தன்னோட உடம்புல இருந்து கொஞ்சம் மேகத்தை எடுத்து தன்னோட பவரை வச்சு ஒரு உருவத்தை செஞ்சு அதுக்கு உயிர் கொடுக்குது. அந்த உருவம் உடனே ஒரு அழகான குட்டி பூனையாக மாறுது. உடனே இன்னொரு மேகத்தை காட்டுறாங்க. அது ஒரு உருவத்தை செய்யுது. அந்த உருவம் ஒரு நாய்க்குட்டியாக மாறுது. இன்னொரு மேகம் ஒரு அழகான குட்டி குழந்தைய உருவாக்குது. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பார்க்குறோன்னா, இந்த ஏஞ்சல்ஸ் மேகங்களும் அது கூட இருக்க கொக்கும் மேகங்கள் உருவாக்குற உயிரினங்களும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்கன்னு தெரியுது. அப்போ கீழே ஒரு கருப்பு கலரில் ஒரு மேகத்தை காட்டுறாங்க. இந்த மேகத்தை டெவில்ஸ் மேகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தா இந்த மேகமும் தன்னோட உடம்புல இருந்து கொஞ்சம் மேகத்தை எடுத்து தன்னோட பவரை வச்சு ஒரு உருவத்தை செய்யுது. அப்போ இந்த மேகம் என்னடா செஞ்சு வச்சிருக்குதுன்னு நம்ம பார்த்தா ஒரு முதலை குட்டியை செஞ்சு வச்சிருக்கு. மேகம் முதலையே பாசமா தன்னோட அணைச்சிக்குது. ஆனா அந்த முதலை குட்டி மேகத்தோட கையை பதம் பார்க்குது. அப்போ மேகம் இப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு அழகா சொல்லுது. அப்படியே தூரத்துல இருந்து ஒரு கொக்கு ஒன்று பறந்து வருது. நீங்களே பாருங்களேன், டெவில் மேகம்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எவ்வளோ பாசமாக பார்த்துக்குதுன்னு. டெவில் மேகத்துக்கிட்ட வந்த கொக்கு ஸ்டைலாக என்ன வச்சுருக்கீங்கன்னு கொடுங்க கொடுங்க அப்படின்னு ஒரு க்யூரியாசிட்டியோட பார்க்குது. அப்போ அந்த மேகம் முதலையை முன்னாடி எடுத்து வைக்கும் பாருங்க. அந்த முதலையை பார்த்தோடனே கொக்கு பயத்தில் அரண்டு போய் என்னடா இதுன்னு பார்க்கும். அப்போ அந்த முதலை உடனே கொக்கோட தலையை முழுங்கிடுமா. உடனே கொக்குக்கு அல்லு இல்லை. இதை பார்த்த மேகம் உடனே முதலையை கொக்கு தலையிலேருந்து எடுத்துச்சு. வெள்ளை துணியில் கட்டி முதலையே கொடுத்துச்சு. வேற வழி இல்லாமல் அந்த கொக்கும் பயந்து பயந்து மேகத்துக்கிட்ட இருந்து வாங்கிட்டு போச்சு. கொக்கு அங்கே இருந்து போனதும் மேகம் இன்னொரு உருவத்தை செய்ய ஆரம்பிச்சுது. நம்ம கொக்கு அந்த முதலையை ஒரு இடத்துல விட்டுட்டு களைச்சி போய் மேகத்துக்கிட்ட வரும். இப்போ என்னடா செஞ்சு வச்சிருக்குன்னு பார்க்கும்போது அப்போ அந்த உருவத்துக்கு மேகம் உயிர் கொடுக்கும் பாருங்க. அந்த அனிமலை பார்த்த கொக்கு ரொம்ப பயப்பட்டுச்சு. அது ஒரு ஆடு. ரொம்ப பெரிய கொம்பு வச்சிருந்தது. அந்த ஆடு வந்து உடனே கொக்கை வேகமாக முட்டிடுமா. அதையும் அந்த மேகம் வெள்ளை துணியில் கட்டி கொடுக்குது. அந்த துணியில் கட்டின பிறகு கூட அந்த ஆடு கொக்கை வளைச்சி வளைச்சி முட்டுது. கொக்கும் வேறு வழி இல்லாமல் அதையும் தூக்கிட்டு போச்சு. இதை நம்ம பார்க்கும்போது முதலையே பரவாயில்ல போலன்னு நம்மளுக்கு தோணும். அப்புறம் அரும்பாடுபட்டு ஒரு வழியாக கொக்கு திரும்ப மேகத்துக்கிட்ட வந்துச்சு. அப்போது பக்கத்தில் இருக்க ஏஞ்சல்ஸ் மேகங்களும் அது கூட இருக்கிற கொக்கும் மேகம் செய்கிற உயிரினங்களும் ரொம்ப சந்தோஷமாக ஜாலியாக விளையாடுறத பார்க்குற இந்த கொக்கு அதுவும் ஜாலியாக சந்தோஷமாக அவங்க விளையாடுறத வேடிக்கை பார்த்துச்சு. உடனே தனக்கும் இதெல்லாம் கிடைக்கலையேன்னு நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. நம்மளும் அப்படி தானே, ஒருத்தவங்க சுட்டியாக சந்தோஷமாக ஹாப்பியாக விளையாடிட்டு இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கும் மனசுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வரும். பட் நம்மளுக்கு அப்படி கிடைக்கலையேன்னு ஒரு பக்கம் வருத்தப்படுவோம். அதே மாதிரி தான் இந்த கொக்குக்கும் இருக்குது. அதை பார்த்துட்டு இருந்த கொக்கு
திரும்பும் பாருங்க. அப்போ இந்த டெவில் மேகம் கொக்கு மத்தவங்கள இப்படி பார்க்குறத நெனச்சு ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. கொக்கு மேகத்த சமாளிச்சு சந்தோஷமா, "இப்ப என்ன வச்சிருக்கீங்க?" அப்படின்னு கைய நீட்டும். அப்போ அந்த மேகம் கையில ஒரு முள்ளமன்றிய குடுக்குமாம். இத எதிர்பார்க்காத கொக்கு முள்ளமன்றி முள்ளு குத்தி வலி தாங்காம இந்த கையில, அந்த கையில மாத்தி மாத்தி போடும் பாருங்க. மேகம் அந்த முள்ளமன்றிய துணியில கட்டி நீட்டுச்சு. நீங்களே அத பாருங்களேன். துணியில முள்ளுலாம் குத்தி ஒரு வழியா கொக்கு அத தூக்கிக்கிட்டு போச்சு. திரும்ப கொக்கு மேகத்துக்கிட்ட வந்துச்சு. அப்ப கொக்க பார்க்கணுமே! தலையிலலாம் முள்ளு குத்திட்டு இருந்துச்சு. இத பார்க்கும்போது எனக்கு சிரிச்சு சிரிச்சு ஒரே வயிறு வலி. ஆனா ஒரு பக்கம் இந்த கொக்கு கஷ்டப்படுறத பார்த்து வருத்தமாவும் இருந்துச்சு. உடனே அப்போ மேகம் ஒரு பெரிய ஷார்க்க உருவாக்கி நீட்டுமாம். அத பார்த்த கொக்கு பயந்து போயி, "இதுக்கு மேல இவன் கூட குப்பை கொட்ட முடியாதுடா சாமி" அப்படின்னு சொல்லி தல தெறிக்க ஏஞ்சல் மேகத்துக்கிட்ட பறந்து போச்சு. கொக்கு ஏஞ்சல் மேகத்துக்கிட்ட இருந்து ஒரு துணி மூட்டைய வாங்கிக்கிட்டு பறந்து போச்சு. அப்போ இத பார்த்த டெவில் மேகம் ரொம்ப கோவப்பட்டுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே கொக்க நெனச்சு கதறி கதறி அழுவுச்சு. அப்போ டெவில் மேகத்த பார்க்கும்போது எனக்கே ஒரு நிமிஷம், "என்னடா இது! இந்த டெவில் மேகம் இப்படி அழுவுதேன்னு" கண்ணு கலங்கிடுச்சு. அப்போ கொக்கு குடுக்கும் பாருங்க ஒரு ட்விஸ்ட்டு. ஏஞ்சல் மேகத்துக்கிட்ட இருந்து வாங்குன துணி மூட்டைய கீழ வைக்கும் பாருங்க. அதில கவசமும், ஹெல்மெட்டும் இருக்கும். இப்பதாங்க தெரியும் கொக்கு ஏஞ்சல் மேகத்துக்கிட்ட என்ன வாங்குச்சுன்னு. ஆனா டெவில் மேகத்துக்கு ஒரே சந்தோஷம். கொக்கு திரும்பி வந்ததால. அப்போ கொக்கு கவசத்தையும், ஹெல்மெட்டையும் மாட்டிக்கின்னு, "ம் குடுங்க, குடுங்க. இப்ப என்ன தரப்போறீங்க? பாருங்க நான் எப்படி இருக்கேன்" அப்படின்னு வெடா வெட்டா கைய நீட்டின்னு நிக்கும் பாருங்க. அப்போ மேகம் கையில ஒரு கரண்ட் அடிக்கிற மீன குடுக்குமாம். உடனே கொக்குக்கு ஷாக் அடிக்கும். கொக்குக்கு அல்லு இல்ல. ஆனாலும் என்ன நடந்தாலும் டெவில் மேகத்த விட்டு போகக்கூடாதுன்னு அங்கேயே இருக்கும். அப்படியே இந்த கதையும் முடியுது. இந்த கதைய உயிரோட்டமா நல்லா சொல்லியிருப்பேன்னு நான் நம்புறேன். முன்ன சொன்ன மாதிரி தான். இந்த மூவிய பார்க்கும்போது சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலியே வந்துடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி நான் ஸ்டோரி போடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சூப்பர் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.